சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். இங்கே மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நமக்கு கிடைச்ச ஆர்டரை நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு இங்கே நம்ம வீட்டுக்காரர் முத்து எவ்வளோ நமக்கு ஒரு துணையாக இருக்காரு, எவ்வளோ உதவி செய்கிறாருன்னு முத்துவோட செயலெல்லாம் பார்த்து மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் விஜயாவுக்கு மீனா இப்படி புது புது ஆர்டரெல்லாம் எடுத்து செய்கிறது சுத்தமாக பிடிக்காததுனால, அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிரியாணியெல்லாம் செஞ்சு கொடுத்து அவள் பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகணும்னு பார்க்குறா போல் இந்த மீனா. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெளியில் போய் வேலை செய்கிறது விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்காம, மீனா அங்கே வெளியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன மீனா இது, உனக்கு வெளியில் வேலை தான் முக்கியமா? அப்போ வீட்டை நீ கவனிக்கவே மாட்டியா? ரோஹிணி ஸ்ருதின்னு எல்லாருமே பணக்கார வீட்டு பொண்ணுங்க, அவங்கள எப்படி நான் வீட்டு வேலை செய்ய சொல்கிறது? அது மட்டும் இல்லாமல் நீயும் ஏதோ புதுசாக ஆர்டர் கிடச்சிருக்குன்னு அப்பப்போ வெளியில் போயிடுற, வீட்டில் வேலையெல்லாம் அப்படியே இருக்குது. நானும் அங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும், நீ தானே எப்பயுமே வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வ. இப்போ என்ன புதுசாக பெரிய ஆர்டர்லாம் எடுக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லி முத்துவும் நீயும் எப்பயுமே வெளியில் போயிட்டே இருக்கிறீங்க. இங்கே வீட்டில் உன் மாமாவை யார் கவனிக்கிறது, இல்லை வீட்டு வேலையை தான் யார் செய்கிறது அப்படின்னு விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குடனே அண்ணாமலையும், விஜயா எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே இருப்பியா? நானும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்ல, அதனால் என்னை ஒன்றும் மீனா கவனிக்க வேண்டாம். எனக்கும் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, அப்பப்போ நானே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பிடுவேன். நீ முடிஞ்சால் வீட்டு வேலையை பாரு. ஆனால் மீனாவுக்கு இப்போ புதுசாக ஆர்டரெல்லாம் கிடைக்க போயிட்டு மீனாவும் எத்தனை நாள் தான் பூ வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? மீனாவும் முத்துவும் நல்லபடியாக முன்னேறினா பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் தானே. வீட்டு வேலையவே மீனா பார்த்துட்டு இருந்தா அவளால் வெளி வேலையை பார்க்க முடியாது. அதனால் இனி ரோஹிணி ஸ்ருதின்னு இவங்ககிட்டையும் சொல்லி எப்படி அவங்க மீனா வேலைக்கு போகும்போது வீட்டு வேலையை கொஞ்சம் பார்க்குறாளோ அதே மாதிரி மற்ற மருமகளையும் கொஞ்சம் கொஞ்சமாவது வீட்டு வேலையை பார்க்க சொல்லு. இல்லைனா மீனாவுக்கு பதிலாக மொத்த வேலையும் நீயே பாரு விஜயா. ஆனால் மீனாவால் முடிஞ்ச வேலையை தான் பாப்பா. எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே இருக்காத அப்படின்னு மீனாவுக்கு எப்பயும் போல அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இதை பார்த்த இங்கே முத்து சொல்கிறாரு, சரியாக சொன்னீங்கப்பா, முன்ன மாதிரி இல்லை. இப்போ மீனா எல்லா இடத்துலையும் பூவை கொண்டு போய் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டரும் வந்துக்கிட்டே இருக்குப்பா. ஏற்கனவே கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது மீனாவுக்கு நான் கார்டெல்லாம் கொடுத்துருக்கேன்ப்பா. எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயுமே இந்த கார்டெல்லாம் கொடுக்க போயிட்டு மீனாவை தேடி நிறைய ஆர்டர் வருது. அதனால் வெளியில் உள்ள வேலையை பார்த்தா தானப்பா நல்லா சம்பாதிக்க முடியும். இப்போ வரைக்கும் மீனாவுக்கு நான் தங்கம்னு எதுவுமே வாங்கி கொடுத்ததில்லப்பா. ஆனாலும் மீனா நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமாக இருக்கா. மாடியில் ரூம் கட்டணும், மீனாவுக்குன்னு கொஞ்சம் நகை வாங்கி கொடுக்கணும், மீனாவை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு எனக்கும் ஆசை இருக்காதா என்ன? அதுக்காக தான் நானும் மீனாவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். அதை புரிஞ்சுக்காம அம்மா எப்போ பார்த்தாலும் மீனா என்னவோ இந்த வீட்டு வேலை செய்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற மருமகளை கொஞ்சமாவது வேலை செய்ய சொன்னாதானப்பா மீனாவும் வெளியில் நல்லா வேலை செய்ய முடியும். அம்மா என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறாங்களோ தெரியல. மீனா இதுக்கு தான் உங்ககிட்ட சொன்னேன், இங்கே ரோஹிணி மாதிரியும் ஸ்ருதி மாதிரியும் உன்னால் முடிஞ்ச வேலையை பாரு. நீ எல்லா வேலையும் எடுத்து செஞ்சிட்டு இருந்தனா இவங்க எல்லாரும் அதிகமான வேலை கொடுப்பாங்களே தவிர்த்து நீயும் இந்த வீட்டோட மருமக அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வராதுன்னுட்டு. இப்போ பாத்தியா, நீ போய் வெளியில் வேலை செய்யக்கூடாதான், வீட்டு வேலை மட்டும்தான் செய்யணுமா. எங்கள் அம்மா திருந்த போகிறதே இல்லை, அவங்க பேசுகிறதெல்லாம் நீ கேட்காத, நீ உன் வேலையை மட்டும் பாரு. மீதி இருக்கிற வீட்டு வேலையெல்லாம் எங்கள் அம்மாவே பார்க்கட்டும். அப்படி இல்லைன்னா ரோஹிணி வந்தோடனே அவங்க பார்ப்பாங்க. நான் சொல்கிறத கேளு, இப்போ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, இதை நல்லபடியாக செஞ்சாதான் நம்மளுக்கு மேற்கொண்டு நிறைய ஆர்டர் வரும் மீனா. அதனால் வீட்டில் உள்ள வேலை மேலே கவனம் செலுத்தாமல் உனக்கு கிடைச்ச ஆர்டரை நீ நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு முத்து. மீனா கையில் முத்து வாங்கி கொடுத்த அந்த கார்டெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலை கேட்குறாரு, என்ன முத்து அது, மீனா கிட்ட நிறைய கார்டெல்லாம் இருக்குன்னு சொல்ல. ஆமாப்பா, இப்போ மீனாவும் இங்கே பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டா, சீக்கிரத்திலேயே பெரிய தொழிலதிபராக போகிறா. மீனாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியணும்லப்பா. அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்காகவும் மீனா அவளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்கறதுக்காகவும் மீனாவுக்கு கார்டெல்லாம் அடித்து கொடுத்துருக்கேன், வேணும்னா பாருங்களேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட காமிக்கும் போது அண்ணாமலை இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. முத்து, மீனா நல்லபடியாக வளரணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றதுல நீ மீனாவுக்கு துணையாக இருக்க பார்த்தியா, அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை என்கிட்டையும் கொஞ்சம் கொடு, நானும் வேலைக்கு போகிறேன், அங்கே தெரிஞ்சவங்க கிட்டலாம் இதை கொடுத்தா மீனாவுக்கு இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இதை பார்க்கும்போது விஜயா நினைக்கிறாங்க, என்ன இந்த மீனா
நிஜமாவே முத்து சொல்கிற மாதிரியும் இங்கே என் வீட்டுக்காரர் சொல்கிற மாதிரியும் பெரிய தொழிலதிபர் ஆயிடுவாளோ? இங்கே மனோஜ் தான் நல்லா படிச்சிருக்கான், பிஸ்னஸ் செய்வான், நல்லா வந்து சம்பாதிப்பான், வீட்டில் ஒரு தொழிலதிபர்னா அது மனோஜ் மட்டும்தான் நினச்சா இந்த மீனாவும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவா போலயே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க விஜயா. இன்னொரு பக்கம் பார்லருக்கு போன ரோஹிணியால் சரியாக வேலை கூட செய்ய முடியாமல் அங்கே வித்யாவோட வீட்டுக்கு வந்த ப்ரௌன் மணி பேசிட்டு போன எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போதோ புரியல. இங்கே ப்ரௌன் மணி வேற வந்து இனி மீனா என் கடைக்கு வந்தாங்கன்னா எனக்கு மீனா முத்துவால பிரச்சனை வரும்னு தெரிய வந்தாலே உங்களை பற்றின எல்லா உண்மையும் நான் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்லிடுவேன். அப்புறம் நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேற பேசிட்டு போயிருக்காரு. இந்த மீனா வேற ப்ரௌன்மணி கடைக்கு வேற போயிருக்காங்க. ஒருவேளை முத்துவும் மீனாவும் ப்ரௌன்மணியை பார்த்துட்டு அவர் இங்கே தான் இருக்காரு, நான் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த விஜயாத்தையும் என்னை சும்மா விட மாட்டாங்க. மனோஜும் கண்டிப்பாக என் கூட வாழ மாட்டான். என்ன செய்யனே தெரியலையே. நான் நிறைய பொய் சொல்லி இந்த வாழ்க்கை தான் வேணும்னு நான் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன். ஆனால் இந்த வாழ்க்கையால் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணி. அந்த சமயம் எப்பயும் போல் வித்யா ரோஹிணியை பார்க்கறதுக்காக அங்கே பார்லருக்கு கிளம்பி போக ரோஹிணி எந்த வேலையும் செய்யாமல் ரொம்ப சோகமாக இருக்கிறத வித்யா பார்த்துட்டு, என்னாச்சு ரோஹிணி, எப்பயுமே உன் வேலையை பார்த்துட்டு இருப்பியே, இன்னைக்கு என்ன இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன வித்யா சொல்கிறது, வீட்டில் என்னடானா அந்த விஜயாத்தை எப்போ தான் உங்கள் அப்பா வெளியில் வருவார், உன்னுடைய மலேசியா மாமா கிட்டேருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கி கொடுன்னு பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜும் கடையை டெவலப் பண்ணணும், நீ கொஞ்சம் உன் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பணத்தை வாங்குறியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ப்ரௌன் மணி என்னை பற்றின உண்மையை மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் அவருக்கு பிரச்சனைன்னு வந்தால் சொல்லிடுவேன் வேற சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ப்ரௌன் மணியால் என்னை பற்றின உண்மை மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரிய வந்தா அப்புறம் அந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்கவே முடியாது. இப்படியெல்லாம் நடந்துருமோன்னு ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணி பயப்பட வேண்டியதாகவே இருக்குது. என்ன செய்யன்னு தெரியல. இதில் இங்கே கிறிஷும் எங்கள் அம்மாவும் வேற ஃபோன் பண்ணி அவங்கள வந்து பார்க்கறதுக்காக கூப்பிட்டுட்ருக்காங்க. கிறிஷும் எங்கள் அம்மாவும் முத்து மீனா கண்ணில் பற்றக்கூடாதுன்னு வேற பயமாக இருக்குது. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இங்கே உடனே வித்யா சொல்கிறாங்க, இதுக்கு தானே ரோஹிணி அப்போவே சொன்னேன், மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பொய் சொல்லி ஏமாற்றி நீ கல்யாணம் செய்கிறியே, பின்னாடி இதெல்லாம் தெரிஞ்சால் உனக்கு பிரச்சனையாகும்னு உனக்கு தான் தெரியுமே ரோஹிணி, எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன், பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நான் விரும்பின வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்படியெல்லாம் நீ பயந்துட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் உன் பையனும் அம்மாவும் தான் முக்கியம்னு தனியாக உன் பையனோட சந்தோஷமாக இருந்திருக்கலாம் தெரியுமா. என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயப்படுறத விட உன் பையன் சந்தோஷம் முக்கியம். நீ தனியாக இருந்திருந்தா கூட இப்படி நீ ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லையே. பேசாமல் நான் சொல்கிறத கேளு. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பையன் இருக்கான், கிருஷ்ணா என்னுடைய பையன்ற உண்மையை பேசாமல் மனோஜ்கிட்டையும் உன் அத்தைக்கிட்டையும் சொல்லிடு. எப்படியும் ஒரு நாள் உண்மை எல்லாருக்கும் தெரிய வரதான் போகுது. அப்போ நீ வந்து அழுதுட்டு நிற்கிறத விட இப்போவே சொல்லி ஒரு முடிவெடுத்துட்டேன்னா அது உனக்கும் நல்லது, இங்கே கிருஷோட வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. உடனே ரோஹிணி, என்ன வித்யா இப்படி சொல்லிட்டு, நான் மட்டும் உண்மையை அத்தைக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் சொன்னால் என்னை சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? என்னை அந்த வீட்டிலேயே இருக்க விட மாட்டாங்க. நான் மனோஜை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த வாழ்க்கை நிலைச்சி இருக்கணுன்றதுக்காக தான் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலான்ற தைரியத்தில் இருந்தேன். ஆனால் இப்போ ப்ரௌன் மணி பேசிட்டு போனதுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. பார்க்குறேன், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளித்து தானே ஆகணும். ஆனாலும் என்னால் இப்போதைக்கு யார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லவே முடியாது வித்யா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரோகிணி. இங்கே முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக கோயிலுக்கெலாம் போயிட்டு வராங்க. அங்கே மீனா அவங்க அம்மாவை பார்த்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த புது ஆர்டரை பற்றி சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே மீனாவோட அம்மாவும், மீனா நீ வந்து ஏற்கனவே இங்கே உன் தங்கச்சியும் தம்பியும் படிக்கிறதுக்காக அப்பத்துலேருந்து உழைச்சிட்ருக்க, கஷ்டப்பட்டுட்ருக்க, குடும்பத்தை நல்லா கவனிக்கணுன்றதுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்த, ஆனால் இப்போ உனக்கு முத்து மாப்பிள்ளை உன் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா நீ இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிற, அதனால் இனி சந்தோஷமாக 2 பேர் இருக்கணும் அப்படின்னு மீனாவோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்துவுக்கு ஒரு சவாரி வருது. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா நீ கிளம்புறியா இல்லை உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு அப்புறமா வரியா? எனக்கு சவாரி வந்திருக்கு மீனான்னு சொல்ல, இல்லைங்க எனக்கும் பூவை போய் கொடுக்கணும், நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி முத்துவும் மீனாவும் அங்கே கிளம்பும்போது முத்து சொல்கிறாரு, ஆமாம் மீனா, உனக்கு ஆர்டர் கிடச்சிருக்கிற சந்தோஷத்தை உன் அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியும். நம்ம பாட்டி தாத்தா கிட்ட போயிட்டு இதை எதுவுமே சொல்லலையே, அவங்கள போய் பார்த்து சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதுக்கு உடனே மீனாவும், அதான் உங்களுக்கு சவாரி வந்துருச்சேங்க, நீங்கள் உங்கள் வேலைக்கு கிளம்புங்க, நான் அப்படியே பூ கொடுத்துட்டு வரும்போது பாட்டி தாத்தா கிட்ட போய் எனக்கு ஆர்டர் கிடச்சிருக்குன்ற இந்த நல்ல விஷயத்த சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேங்க. அவங்களும் இதெல்லாம்
கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரியே நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்களும் நினைக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்ல, சரி மீனா நான் சவாரிக்கு கிளம்புறேன், நீ பாட்டி தாத்தாவை பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு. இங்கே மீனாவும் அவங்க பூ கொடுக்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கே வரும்போது பாட்டி தாத்தாவுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிட்டு, பாட்டி தாத்தாவுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிக்கிட்டு இங்கே மீனாவும் அவங்கள பார்க்கறதுக்காக போகிறாங்க. பாட்டியும் தாத்தாவும் எப்பயும் போல் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மீனா ரொம்ப சந்தோஷமாக வரதை பாட்டி பார்க்குறாங்க. என்னம்மா மீனா, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்க, ஆமாம் பாட்டி, எல்லா இடத்துலையும் போய் பூ கொடுத்துட்ருந்தேன். இப்படி நான் வந்து முன்னேறதுக்கு காரணமே என் வீட்டுக்காரர் முத்து தான். இப்போ எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு பாட்டி. அதுக்காக தான் உங்களை பார்த்துட்டு போகலாம், உங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன். இதை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கள்ல, அதான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக மீனா ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்கும்போது உடனே தாத்தா சொல்கிறாங்க, ஏமா மீனா, நீயும் முத்துவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க, இதில் தினமும் எனக்கு வேற சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறியேம்மா, எங்களுக்கு நீ செஞ்ச வரைக்கும் போதுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் இல்லை, எங்களுக்கு பாட்டி தாத்தான்னு இருந்தால் நாங்கள் அப்படியே விட்டுருவோமா என்ன, அவங்கள நல்லபடியாக கவனிக்கணும் பார்த்துக்கணும் தானே நாங்கள் நினைப்போம். அதனால தான் தினமும் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன் தாத்தா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஸ்வீட் எல்லாத்தையுமே பாட்டி தாத்தா கிட்ட கொடுத்து மீனா ஆசீர்வாதமும் வாங்குறாங்க. அந்த சமயம் மீனா இங்கே முத்துவோட ஃபோன் ஓரமாக இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அது முத்துவோட ஃபோன் தான் தெரியாமல் மீனா கேட்குறாங்க பாட்டிக்கிட்ட, ஆமாம் பாட்டி, யாராவது உங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்களா, இல்லை நீங்களே ஃபோன் வாங்கிக்கிட்டீங்களா, ஃபோன் இருக்குன்னு கூட என்கிட்ட சொல்ல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, நாங்கள் எங்கேம்மா ஃபோன் வாங்க, எங்கள் பசங்களே எங்களை ஒழுங்காக பார்த்துக்கல, வேறு யார் எங்களுக்கு இதெல்லாம் வாங்கி தர போகிறாங்க, நீயும் முத்துவும் தான் நாங்கள் நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ஃபோனை ஒரு பொண்ணு இங்கே விட்டுட்டு போயிடுச்சுமா, அது மட்டும் இல்லாமல் அது ஏதோ வேலையாக போயிருக்கும் போல், போகும்போது தெரியாமல் ஃபோனை இங்கேயே போட்டுட்டு போயிருச்சு, நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு திரும்பி வந்து இந்த ஃபோனை கேட்கவும் இல்லை, யாராவது கேட்டால் கொடுக்கலாமேன்னு தான்மா வச்சுருக்கோம், இது எங்கள் ஃபோன் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், அப்படியா, விட்டுட்டு போயிட்டாங்களா, மறுபடியும் வந்து கேட்கவே இல்லையா, கொஞ்சம் அந்த ஃபோனை காமிக்கிறீங்களா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஏம்மா மீனா, பேசாமல் இந்த ஃபோனை போலீஸ்கிட்ட கொடுத்து யாருடையதுன்னு அவங்களே கொடுக்க சொல்லிடலாமா அப்படின்னு கேட்க, உடனே மீனாவும், சரி பாட்டி, நான் வேணும்னா உங்களுக்கு உதவி செய்கிறேன், அந்த ஃபோனை கொடுங்களேன்னு சொல்லி வாங்கி பார்க்குறாங்க. ஃபோனை எடுத்து பார்த்ததுக்கப்புறமா தான் மீனாவுக்கு தெரியுது, அதில் மீனா முத்துவோட ஃபோட்டோலாம் இருக்கிறதையும் மீனா பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க மீனா. என் வீட்டுக்காரரோட ஃபோன் காணோன்னு நாங்கள் தேடிட்டு இருந்தோமே, அந்த ஃபோனா இது அப்படின்னு சொல்லி அங்கே ஃபோனில் எல்லாத்தையுமே பார்க்கும்போது மீனா கண்டுபிடிக்கிறாங்க, இது முத்துவோட ஃபோன் தான். ஆனால் வேறு யாரோ இதை இங்கே விட்டுட்டு போன மாதிரிலாம் பாட்டியும் தாத்தாவும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா உடனே சொல்கிறாங்க, பாட்டி, ஏற்கனவே என் வீட்டுக்காரரோட ஃபோன் காணோன்னு சொல்லி நான் புது ஃபோன்லாம் வாங்கி தந்தேன்ல, அந்த ஃபோன் இது தான் பாட்டி, அந்த காணாமல் போன ஃபோனே இது தான். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணு வந்து இங்கே விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே, அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா பாட்டின்னு சொல்ல, அதுக்கு தாத்தாவும், முதல் தடவையாக அந்த பொண்ணு நம்ம கடைக்கு வந்தாமா, மற்றபடி அந்த பொண்ணை பெருசாக நாங்கள் எதுவும் பார்த்ததே இல்லை, அந்த பொண்ணும் வந்த உடனே ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே அந்த ஆட்டோவில் ஏறி போயிருச்சு, அந்த பொண்ணை நான் பார்த்ததும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த ஃபோனை யார் எடுத்தாங்க, எப்படி அந்த பொண்ணு கைக்கு போச்சு, யார் இந்த ஃபோனை இங்கே விட்டுட்டு போனாங்க, எதுக்காக இந்த ஃபோன் எடுத்தாங்கன்றதை கண்டுபிடிக்கணுமே. ஆனாலும் ஃபோன் கிடைச்ச சந்தோஷம் மீனாவுக்கு இருந்தாலும் வேறு யாரோ இந்த ஃபோனை எடுத்திருக்காங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு இங்கே உடனே மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் சாப்பிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்ன மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே முத்துவும் சவாரியில் இருந்ததால், என்னாச்சு மீனா, பாட்டியும் தாத்தாக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டியான்னு கேட்க, ஆமாங்க, பாட்டி தாத்தாவோட கடை பக்கத்தில் தான் நிற்கிறேன், ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்கன்னு கேட்க, சவாரியை இறக்கி விட்டுட்டு நான் இப்போ ஷெட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், என்னாச்சு மீனான்னு கேட்க, கொஞ்சம் பாட்டி தாத்தா கடை வரைக்கும் வரீங்களாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உங்கள் தொலைஞ்சு போன ஃபோன் கிடச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது, என் காணாமல் போன ஃபோன் கிடச்சிருச்சா, எங்கே மீனா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து. நீங்கள் முதல்ல நேரில் வாங்க, என்ன நடந்ததுன்ற உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மீனா. இங்கே முத்துவும் என்னென்னு தெரியலையே, ஆனால் ஃபோன் கிடச்சிருக்குன்னு மீனா சொல்கிறா. கண்டிப்பாக யாரோ வேணும்னே தான் ஃபோன் எடுத்திருப்பாங்க, மீனாவுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு, அதனால தான் அதை சொல்கிறதுக்காக கூப்பிட்றா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டுக்கு போகாமல் மீனா சொன்ன மாதிரியே பாட்டி தாத்தா கடை பக்கத்தில் மீனா நின்றுட்டுருக்கிறதுனால அங்கே வந்துடுறாரு முத்து. வந்த முத்துவும் இங்கே மீனா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மீனாவும், இந்தாங்க உங்கள் காணாமல் போன ஃபோன் இங்கே பாட்டி கடையில் தாங்க இருந்தது, நான் தான் அதை பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பொண்ணு தான் இந்த ஃபோனை தெரியாமல்
பணம் விட்டுட்டு போயிடுச்சுன்னு பாட்டி சொல்கிறாங்க. அவங்க யார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் தெரியலங்க. அந்த பொண்ணை இவங்க வேற எங்கேயும் பார்த்ததே இல்லையாமா அப்படின்னு சொல்ல அங்கே வந்த முத்துவும், பாட்டி இந்த ஃபோன் என்னுடைய ஃபோன் தான், எப்படி பாட்டி கிடச்சிதுன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே பாட்டி சொல்கிறாங்க. அந்த பொண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க யாருன்னு சொல்ல தெரியுமான்னு கேட்க, ஒரு முறை தான்ப்பா பார்த்துருக்கேன், சரியாக கூட பார்க்கல. அந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு தெரியலப்பா முத்து, ஆனால் இது உன் ஃபோன் தான் தெரியாமையே நான் வாங்கி வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே தாத்தாவும், நல்லதாக போச்சு, காணாமல் போன ஃபோன் நம்ம மூலமாக தான் முத்துவுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு முத்து, இனி உனக்கு நடக்க போகிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, இங்கே எங்கள் கடைக்கு நேராக ஒரு வீடு இருக்குல்லப்பா, அங்கே சிசிடிவி எல்லாம் இருக்குது. அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். மழை வந்தால் கூட அவங்க வீட்டுக்குள்ளே தான் எங்களை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. நீங்கள் எப்படி எங்களுக்கு உதவி செய்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் ரொம்ப நல்ல மனசுப்பா. நான் வேணால் பேசி அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அந்த சிசிடிவியில் பார்த்தா எங்கள் கடைக்கு யார் வந்துட்டு போனாங்க, அந்த பொண்ணு யார், உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானான்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையே பாட்டி, நீங்கள் இப்படி ஒரு உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஃபோனை மட்டும் யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் பாட்டி. அப்புறமா வேணும்னே என் ஃபோனை எடுத்தது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் மீனா குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு திட்டம் போட்டு தான் பாட்டி யாரோ இப்படி செஞ்சுருக்காங்க. நீங்கள் மட்டும் இந்த உதவியை செய்யுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாட்டின்னு முத்து சொல்கிறாரு. உடனே அங்கே கடையில் இருந்த பாட்டியும் அங்கே எதிரில் இருந்த வீட்டுக்கு முத்து மீனாவை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க அந்த வீட்டில் இருந்தவங்களும் பாட்டியை பார்த்த உடனே, வாங்க பாட்டி உட்காருங்க, காஃபி குடிக்கிறீங்களான்னு ரொம்பவே பாசமாக கேட்க, முத்து சொல்கிறாரு, பாத்தியா மீனா, நம்மளை மாதிரியே நிறைய பேர் பாட்டி தாத்தாவை பிடிக்கும் போல், எல்லாரும் நல்லவங்களாக தான் இருக்காங்கல்ல மீனா அப்படின்னு சொல்ல, இங்கே பாட்டி சொல்கிறாங்க, உங்கள் சிசிடிவி அங்கே இருக்கு இல்லையா, அதில் என் கடைக்கு யார் வந்துட்டு போனாங்கன்றதெல்லாம் இருக்கும்ல, அதை கொஞ்சம் இந்த முத்து மீனாக்கு காமிக்கிறீங்களா? எங்கள் கடைக்கு வந்த ஒருத்தவங்க இந்த ஃபோனை விட்டுட்டு போயிட்டாங்க, அது யாருன்றதை நாங்கள் பார்க்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, தாராளமாக நான் காமிக்கிறேன், வந்து அந்த வீடியோவை வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவியில் இருந்து அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தப்ப தான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிய வருது, பாட்டி தாத்தாவோட கடைக்கு வந்தது அங்கே வித்யா தான் அப்படின்றத முத்துவும் மீனாவும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, என்னங்க வித்யா தான் பாட்டி தாத்தாவோட கடைக்கு வந்திருக்காங்க, ஃபோனை அவங்க கையில் இருந்து தான் கீழேயும் விட்டுட்டு போயிருக்காங்க, அப்போ எப்படிங்க வித்யா கிட்ட உங்கள் ஃபோன் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி மீனா பேரதிர்ச்சியோட இதை முத்துக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. உடனே முத்துவும், நான் அப்போவே சந்தேகப்பட்டேன், வித்யாவா என்னுடைய ஃபோன் எடுத்திருக்க மாட்டாங்க மீனா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பார்லர் அம்மாவை தான் இருக்கும். இத்தனை நாள் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் என் ஃபோனை எடுத்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்திருக்காங்க பார்த்தியா, நீயும் உன் குடும்பமும் அவமானப்பட்டு நின்னப்ப எதுவுமே பேசாமல் அமைதியாக எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த இந்த பார்லர் அம்மாவால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, இந்த பார்லர் அம்மாவை சும்மா விடக்கூடாது மீனா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உடனே பாட்டியும், எப்பா முத்து இந்த பொண்ணை தெரியுமாப்பா, இந்த பொண்ணு தான் அப்போ ஃபோனை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்து சொல்கிறாங்க, பாட்டி இந்த பொண்ணு இல்லை பாட்டி, இவங்க மூலமாக வேற ஒருத்தவங்க ஃபோன் எடுத்திருக்காங்க, எனக்கு உண்மை என்னென்னு தெரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணையும் தெரியும், ஃபோனை யார் எடுத்தாங்கன்ற உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட உதவியால் ஃபோனை யார் எடுத்தாங்கன்ற உண்மையை மீனாவும் முத்துவும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் பாட்டி தாத்தா கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா பாத்தியா, அந்த வித்யாவும் பார்லர் அம்மாவும் ஒன்று சேர்ந்து எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னுட்டு, நம்ம வீட்டு அந்த கொலு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ கூட என் ஃபோனை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்களே, அப்போவே எனக்கு சந்தேகமாக இருந்தது, இவங்க இந்த சத்யாவோட வீடியோவை தான் தேடுறாங்களோ, இல்லை அடிக்கடி என் ஃபோனை இந்த பார்லர் அம்மா எதுக்காக வீடியோ எடுக்கிறதாவும், இங்கே ஃபோனை வாங்கணும் இல்லை நானே சார்ஜ் போடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாகவும் கேட்டுட்டு இருந்தாங்களோன்னு நினச்சேன். ஆனால் அந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புறதுக்காகவும் சத்யா மூலமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் அவமானப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த பார்லமா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க முத்து. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா அந்த வித்யாவை பார்க்கணும், என்ன ஏதுன்னு கேட்டாகணும், அவங்க மூலமாக நம்மளுக்கு உண்மை உடனே தெரிஞ்சாகணும்னு சொல்லும்போது, இதில் என்னங்க உண்மை தெரியறதுக்கு இருக்குது, வித்யா தான் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த ரோஹிணியோட திட்டமாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல, வித்யா ஏற்கனவே எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு முத்துவுக்கு தெரிஞ்சதால் வித்யா வேலை பார்க்குற இடத்துக்கே ரொம்ப கோவமாக முத்து போயிடுறாங்க. இதை எதிர்பார்க்காத வித்யாவும், என்ன இந்த முத்து என்ன தேடி வந்திருக்காருன்னு சொல்லி திருன்னு முழிக்கிறாங்க. அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த வித்யா முத்துவும் மீனாவும் வெளியில் நிற்கிறத பார்த்த உடனே அங்கே வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு இங்கே முத்து மீனாவை பார்க்க வந்துடுறாங்க. என்ன முத்து, எதுக்காக நீங்கள் என்ன தேடி இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் என் ஆஃபீஸ்க்கெலாம் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம், இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல முத்து சொல்கிறாரு,
இந்த ஃபோன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க, உடனே மீனாவும் ஆமாங்க உங்கள் வீட்டில் வந்து பேச என்னங்க இருக்குது, எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இப்போவே சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு மீனா வேற ரொம்பவே கோவமா பேசுகிறாங்க. இங்கே இங்கே வந்து வித்யாவுக்கு தெரிஞ்சிருது ஃபோனை எங்கேயோ போட்டுட்டோம் அப்படின்னு ரோஹிணி கிட்ட வேற பொய் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஃபோன் எப்படி முத்து மீனாவுக்கு கிடச்சிதுன்னு ஒன்றுமே புரியலையே, ஃபோனை யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு ஒன்றுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு பதில் பேசாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இப்போவே நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு உங்கள் ஆஃபீஸில் வந்து சொன்னாலே இந்த வேலை உங்களுக்கு இருக்காது தெரியுமா, இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு நீங்கள் வேற அந்த ரோஹிணி கூட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, வித்யா நீங்கள் எப்படிலாம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஃபோனை நீங்கள் தானே எடுத்திருக்கீங்க, ஆமாம் என் வீட்டுக்காரரோட ஃபோனை நீங்கள் அப்படி எதுக்காக தான் எடுத்தீங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்ல, ஏற்கனவே ரோஹிணியை மாட்டி விடக்கூடாதுன்னு இத்தனை நாள் நான் பொறுமையாகவே இருந்தேன். ஆனாலும் முத்துவும் மீனாவும் ரொம்ப பாவம், அவங்க எந்த தப்புமே செய்யலை. அவங்க ஃபோனை எடுத்து இந்த ரோஹிணி தேவையில்லாமல் சிட்டிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி மீனா குடும்பத்தையே ரொம்ப அவமானப்படுத்திட்டா. இனியும் உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும். என்னைக்கா இருந்தாலும் ரோஹிணி வசமாக மாட்ட தான் போகிறா. அவளுக்கு உதவி செய்கிறன்ற பேரில் நாம் எதுக்கு அவமானப்பட்டு நிற்கணும், எல்லாரும் நம்மளை எதுக்கு தப்பாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உண்மை தான், கண்டுபிடிச்சதும் சரிதான். இங்கே உங்கள் ஃபோன் என்கிட்ட தான் இருந்தது, ஆனால் இந்த ஃபோனை நான் எடுக்கல முத்து, ரோஹிணி தான் உங்கள் ஃபோனை எடுத்திருக்கா போல். நீங்கள் என் மேலே கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வேறு தேவையில்லாத பிரச்சனையை செய்யணும்னு நான் நினைப்பேன்னா, எப்பயுமே மீனாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நான் நினைப்பேன். மீனா நீங்கள் என் மேலே கோவப்படாதீங்க மீனா, ரோஹிணி எடுத்த இந்த ஃபோன் மறுபடியும் உங்கள் வீட்டில் இருந்தால் ரோஹிணி மாட்டிப்பாளேன்னுட்டு என்கிட்ட கொடுத்து மறைச்சி வைக்க சொன்னான். ஆனாலும் என் வீட்டுக்கு அன்னைக்கு நீங்கள் வந்தீங்க, அப்போ கூட முத்துவோட ஃபோன் தான் என் கையில் இருந்தது. நீங்கள் என் வீட்டுக்கு ரொம்ப பதட்டமாகவும் பயத்தோடையும் வந்ததால் என் கையில் இருந்த ஃபோனை கூட நீங்கள் பார்க்கல. அதை பார்த்துருந்தாலும் அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்கல. அது முத்துவோட ஃபோன் தான் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கல. அவ்வளோ நல்லவங்க மீனா நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்களை நான் எதுக்கு ஏமாற்றணும்? ஃபோனை எடுத்தது ரோஹிணி, எதுக்காக எடுத்தானும் எனக்கு தெரியாது. அந்த ஃபோனை மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். மேற்கொண்டு அந்த ஃபோன் என் வீட்டில் இருக்கக்கூடாது, மீனா வேற உன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஃபோனை எங்கேயாவது போடுற சொன்னான். நான் வர வழியிலேயே அந்த பாட்டி தாத்தா கடையில் இருந்து அங்கே ஆட்டோவில் ஏறும்போதே அந்த ஃபோன் என்கிட்ட இல்லை. எங்கே விழுந்தது என்ன ஏதுன்னே தெரியாமல் தான் இருந்தது. இங்கே என் மேலே எந்த தப்புமே இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு நான் ரொம்பவே உதவி செஞ்சுருக்கேன். ஆனாலும் இந்த விஷயத்தில் ரோஹிணி செஞ்சது பெரிய தப்பு தான். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ரோஹிணியை தான் கேள்வி கேட்கணும். நான் ரோஹிணியோட ஃப்ரெண்டாக இருந்து அவள் சொன்னதை செஞ்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே ரொம்பவே தெளிவாகவும் முத்து மீனாவுக்கு சப்போர்ட் செய்கிறதுக்கு ரோஹிணிக்கு இங்கே வந்து உதவி செய்யாமலே இருந்திருக்கலான்னு சொல்லி ரோஹிணி செஞ்ச தப்புக்கு நாமளும் உதவி செஞ்சது பெரிய தப்பு தான் உணர்ந்த வித்யா முத்து மீனா கேட்ட உடனே ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இங்கே தான் மேலே எந்த தப்புமே இல்லைன்றதையும் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இதை பார்த்த மீனா சொல்கிறாங்க, என்னங்க இந்த வித்யா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, அப்போ ரோஹிணி வேணும்னே இந்த ஃபோன் எடுத்திருக்காங்களாங்க, இந்த வித்யா மேலேயும் தானேங்க தப்பு இருக்குது, இவங்க அப்போயாவது நம்மக்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்னு சொல்ல, வித்யா என்ன செய்ய முடியும், இங்கே பார்லலம்மா சொல்கிறதே இவங்க செஞ்சிட்ருக்காங்க, ஆனால் இந்த பார்லலம்மாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகும்போது இங்கே ரோஹிணி சிட்டி கூட நின்று ஓரமாக பேசிகிட்டு இருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க. ஆமாங்க, அங்கே பாருங்கள், இந்த மனோஜோட உங்கள் அண்ணனோட ஒய்ஃப் ரோஹிணி அங்கே ஓரமாக அங்கே சிட்டிக்கிட்ட வேற நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பார்லருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க, ஆனால் எங்கெல்லாம் போகிறாங்க, யாரெல்லாம் போய் பார்க்குறாங்கன்னு பாருங்களேன். சிட்டி கூட எதுக்குங்க இங்கே ரோஹிணி நின்று பேசணும் அப்படின்னு கேட்க, எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த பார்லலம்மா வெளியில் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கு. ஒருவேளை சிட்டிக்கிட்ட பணத்தை கடனாக வாங்கியிருப்பாங்களோ மீனா, அதனால தான் இங்கே சிட்டியை வந்து ரோஹிணிக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி இங்கே யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ரோஹிணியோட உண்மைகள் எல்லாம் ஒரு நாள் வெளியில் வரும் மீனா, அப்போ எங்கள் அம்மா இந்த ரோஹிணியை பற்றி புரிஞ்சுப்பாங்க. ஆனாலும் என் ஃபோனை இந்த ரோஹிணி எடுத்திருக்காங்கன்ற உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், இந்த ரோஹிணியை வெளுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு கோவமாகவே முத்து கிளம்பி போகிறாரு. இங்கே ரோஹிணி சிட்டிக்கு தர வேண்டிய அந்த வட்டி பணத்தை மாதம் தர வேண்டிய வட்டி பணத்தை கொடுத்துட்டு அங்கே பிஏ தினேஷை பற்றி விசாரிச்சிட்ருக்காங்க. ஆமாம், பிஏ தினேஷை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அனுப்பிட்டீங்கல்ல, இனி தினேஷால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது கூடனே இங்கே சிட்டி சொல்கிறாரு, அதெல்லாம் சரிதான் மேடம், நீங்கள் வெறும் 2 லட்ச ரூபா பணம் தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ அவர் நல்லா சரியாக குணமாகணும்னா மேற்கொண்டு கொஞ்சம் பணம் தேவைப்படும். ஆனால் எப்போ எனக்கு பணம் வேணுமோ அப்போ நான் கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு வட்டி பணத்தை கொடுத்துட்டு
வந்துட்டீங்கல்ல, நீங்கள் கிளம்புங்க. அந்த தினேஷால் உங்களுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வராது. பின்னாடி பணம் எதுவும் வேணும்னா, அதுவும் அந்த தினேஷ்காக வேணும்னா நான் கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ரோஹிணியை அங்கேருந்து அனுப்பிடுறாரு. ஆனால் ரோஹிணிக்கு தெரியாது, முத்துவும் மீனாவும் இப்படி சிட்டிக்கிட்ட ரோஹிணி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்கன்றது தெரியாமல் பார்லருக்கு மறுபடியும் கிளம்பி போயிடுறாங்க ரோகிணி. ரோஹிணி, மனோஜ், ரவி, ஸ்ருதின்னு எல்லாருமே தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட முத்து கோவமா இருக்காரு. மீனா எப்பயும் போல வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ரோஹிணி வீட்டுக்குள்ளே வந்த உடனே இங்கே முத்து சொல்கிறாரு, பார்லலம்மா கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்ல. உடனே அண்ணாமலை, என்னாச்சு முத்து, இங்கே ரோஹிணி கிட்ட பேசணும்னு சொல்கிறேன்னு கேட்க, ஆமாப்பா, ஏன் காணாமல் போன ஃபோனு கிடச்சிருச்சுப்பா, அதை பற்றி பார்லலம்மா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்னது, உன் ஃபோன் கிடச்சிருச்சா, யார் எடுத்தது, எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது உடனே ஸ்ருதியும், ஆமாம் முத்து, ஃபோன் கிடச்சிருச்சா, நம்ம வீட்டில் வச்ச ஃபோன் எப்படி யார் எடுத்து கொடுத்தாங்க உங்களுக்கு, யார் தான் அந்த ஃபோனை எடுத்தாங்கன்னு இங்கே போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, போலீஸ் எல்லாம் கண்டுபிடிக்கல, நாங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், நானும் மீனாவும் சேர்ந்து. ஒரு சிசிடிவி மூலமாக எங்களுக்கு யார் இந்த ஃபோனை எடுத்தாங்க, யார் மூலமாக எடுத்தாங்க, யார் இத்தனை நாள் இந்த ஃபோனை மறைச்சி வச்சுருந்தாங்கன்ற உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு முத்து சொல்லும்போது ரோஹிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே ரோஹிணி எப்படியாவது சமாளிக்கணும், என்னை பற்றியும் வித்யாவை பற்றியும் தான் முத்து பேசுகிறாரு போலன்னு சொல்லிட்டு, என்ன முத்து, உங்கள் ஃபோன் காணாமல் போனதுக்கும் நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எதை பற்றி பேசணும் முத்துன்னு கேட்க, பார்லலம்மா மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி ஏமாற்றலாம் சமாளிக்கலான்னு பார்க்காதீங்க, எதுக்காக என் ஃபோன் எடுத்தீங்க, நீங்கள் என் ஃபோனை எடுத்தது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் வித்யா தான் இந்த ஃபோனை வச்சுருந்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் ஃப்ரெண்டை இப்போ தான் ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வரோம், எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, சீக்கிரமாகவே உங்களை பற்றின எல்லா உண்மையும் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரிய தான் போகுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு முத்து ரொம்பவே கோவமாக கேட்குறாரு. இதை பார்த்துட்டு இருந்த விஜயா, என்னம்மா ரோஹிணி, நீயா முத்துவோட ஃபோனை எடுத்த, அவன் ஃபோனை காணோன்னு அங்கே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தானேம்மா, அப்போ நீ தான் ஃபோனை எடுத்தனா, அப்போ உன்னை தேடி போலீஸ் வர வருவாங்களா அப்படின்னு விஜயா கேட்கும்போது, என்னத்த நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, நான் எதுக்கு முத்துவோட ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீடியோ ஆதாரத்தை ஏற்கனவே முத்து தான் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே காமிக்கிறாரு. அங்கே வித்யா ஆட்டோவில் ஏறும்போது அந்த ஃபோன் அங்கே இருந்தது, கீழே விழுந்தது, அதை அந்த பாட்டி எடுத்துகிட்டு போனதுன்னுட்டு எல்லாத்தையுமே அங்கே வீடியோவாக போட்டு காமிக்கும் போது தான் தெரிய வருது, வித்யா மூலமாக தான் ரோஹிணி இந்த ஃபோனெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க, அப்போ ரோஹிணி தான் ஃபோனை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணாமலை மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது. உடனே ரவி கேட்குறாங்க, என்ன நீ இது, நீங்கள் ஃபோனை எடுத்திருந்தா தானே உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ஃபோன் போயிருக்கோம், அது மட்டும் இல்லை, இங்கே வித்யாவே உங்களை பற்றின உண்மையை முத்துக்கிட்டேயும் மீனா அண்ணிக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க என்ன பொய்யா சொல்லுவாங்க, எப்பயுமே உங்களுக்கு துணையாக இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்டு வித்யா தானே, நீங்கள் எதுக்காக ஃபோன் எடுத்தீங்க, முத்து ஃபோனை காணோன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டான், எங்கெல்லாம் போய் தேடினான், உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, அந்த ஃபோனில் ஏதோ வீடியோ இருந்ததே, அப்போ அந்த வீடியோவும் உங்கள் மூலமாக தான் வெளியில் வந்ததா ரோஹிணி அண்ணி அப்படின்னு சொல்லி இங்கே ரவி கேட்கும்போது உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் ரவி, இதில் என்ன சந்தேகம் இருக்குது சொல்லு, அந்த வீடியோ என் ஃபோனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ரோஹிணி யாருக்கும் தெரியாமல் ஃபோனை எடுத்தது மட்டும் இல்லாமல் அது மூலமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது, அப்போல்லாம் அந்த ரோஹிணி அமைதியாக தானே இருந்தாங்க, என் ஃபோனை எடுத்தது மட்டும் இல்லாமல் மீனாவையும் என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப வேணும்னே இந்த பார்லலம்மா இப்படியெல்லாம் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக முத்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் ரோஹிணி தான் மேலே எந்த தப்புமே இல்லாமல் நான் எதுவுமே செய்யலை, முத்து சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே இங்கே பார்த்துட்டு இருந்த மீனாவும் ரொம்ப கோவமாக ரோஹிணியை பலார்னு வைக்கிறாங்க. என்ன ரோஹிணி, பார்த்து பேசுங்க, யார் பொய் சொல்கிறது, நீங்கள் தான் உண்மையை மறைச்சி இவ்வளோ நாள் குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க, இப்போ கூட சிட்டியை பார்த்து பேசிட்டு தானே வந்திருக்கீங்க, சிட்டியை உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் எதுக்கு சிட்டிக்கிட்ட பேசுகிறீங்க, எனக்கு தெரிஞ்ச அளவு சிட்டிக்கிட்ட நீங்கள் பணத்தை கடனை வாங்கியிருக்கீங்களா, அப்போ இந்த ஃபோனெல்லாம் எடுத்து கொண்டு போய் இல்லை சிட்டிக்கிட்ட கொடுத்தீங்களா அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக சிட்டியை பற்றி இங்கே ரோஹிணி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணி திருன்னு முழிக்கிறதுனால எல்லார் முன்னாடியும் இங்கே மீனா ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவமாக இருந்ததால் பொய் சொல்லிட்டு நீங்கள் ஏதோ எல்லாரையும் ஏமாற்றிட்டு இப்படி வேற பேசுகிறீங்கல்ல ரோஹிணின்னு வெளுத்து வாங்கின உடனே ரோஹிணி யோசிக்கிறாங்க, நான் சிட்டியை போய் பார்த்தது எப்படி முத்து மீனாவுக்கு தெரிய வந்தது, நான் வசமாக மாட்டிக்கிட்டேன், இங்கே விஜயாத்தை நீ போய் சிட்டியை எதுக்காக பார்த்தேன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே, ஃபோனை எடுத்ததை வேற இந்த முத்துவும் மீனாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதாவது சொல்லி சமாளிக்கணும், இல்லைனா இந்த வீட்டில் என்ன இருக்க விட மாட்டாங்களே இந்த விஜயாத்தை வேற அப்படின்னு சொல்லி என்ன போய் சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க ரோஹிணி. இங்கே ரோஹிணி எந்த பதிலுமே சொல்லாமல் அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியுது, ரோஹிணி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நிறைய பொய் சொல்லியிருக்காங்க, உண்மையை மறைக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க போல அப்படின்னு பதில் பேசாமல் நிற்கிற ரோஹிணியை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க.